குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து நியூ டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் வரும். ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ஸோ இது எய்தர் பசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர் மிஸ்ஸிங் நம்பர். ஓகேவா? ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஷின் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதர் தென் தட் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ அது என்ன பேட்டர்ன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம இதில் எந்த கொஷின் மார்க் இருக்கோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து இதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன். ஸோ இந்த டயக்ராமை நோட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது புரியும். ஓகேவா? உங்கள் நோட்டில் போட்டுக்கோங்க பார்ப்போம். சரி, ஓகே, பார்க்கலாமா? ஸோ இப்போ இதில் பாருங்க, இது ஈஸி தான். அதாவது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ எஃப் பி, இந்த எஃப்க்கும் பிக்கும் சேர்ந்ததான் இந்த 22 அப்படின்ற வேல்யூ. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கோடு போட்டு கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி பாருங்க, ஜிஎன், இந்த ஜியோ என்னோட சேர்ந்த வேல்யூ தான் என்னது 21. அதே மாதிரி இங்க ஜே லெட்டர், இங்க இ லெட்டர். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணா 15 சொல்றாங்க. அப்போ இங்க கே லெட்டர் இருக்கு, நம்பர் கொடுத்துட்டாங்க, பட் ஆனா என்ன லெட்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆல்பா ரீசனிங்ல பார்த்துருப்போம். ஸோ ஏக்கு நம்ம என்னன்னு போடுவோம் 1, பிக்கு என்னன்னு போடுவோம் 2. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம போடுவோம். இப்போ அதே மாதிரி இதுல நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எஃப்ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது 6. கரெக்டா? தென் பியோட வேல்யூ என்னது 16. இப்போ பாருங்க, இந்த 6 16 இருக்கு, இங்க 22 இருக்கு. அப்பனா என்ன பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? எது வேணாலும் வரலாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல, மைனஸ் வரலாம், மல்டிப்ளை வரலாம், டிவிஷன் வரலாம், எது வேணாலும் வரலாம். பட் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துச்சுனாலே அதோட நம்பர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இது நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சா? தென் இதே மெத்தடை இங்க ஃபாலோ பண்ணும். தென் நெக்ஸ்ட் ஜியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 7. கரெக்டா? தென் என்னோட வேல்யூ 14. ஸோ 14 பிளஸ் 7 ஆட் பண்ணா நம்மளுக்கு 21 வருதா? ஸோ இதுவும் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம் நம்ம 10. ஓகேவா? ஸோ ஜே வந்து 10, இ வந்து 5. ஸோ 10 பிளஸ் 5 15. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண பேட்டர்ன் மூணுலையுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்த் ஒன்னும் சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? பட் ஆனால் இப்போ இங்கே பாருங்க, நம்மளுக்கு கே, ஸோ இது கொஷின் மார்க் என்னன்னு தெரில, அதனால நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு நம்பரும் சொல்லிட்டான் 27. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 27, கேன்ற லெட்டருக்கு என்ன வேல்யூ வரும் 11. கரெக்டா? ஸோ அப்போ 27 மைனஸ் 11. ஸோ 27ல 11 போச்சுன்னா என்னது, 7ல 1 போச்சுன்னா 6, 2ல 1 போச்சுன்னா 1, 16. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது 16. அப்போ இதை நம்ம எங்க போய் பார்க்கணும்னா லெட்டர்ல பார்க்கணும். ஓகேவா? ஆல்ரெடி 16க்கு நம்ம நோட் பண்ணியிருக்கோமா? ஸோ 16ஓடது என்ன லெட்டர் பி. அப்போ ஆன்சர் என்ன வரும் பி. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன்.
புரிஞ்சுதா எப்படி போட்டோன்றது? லெட்டர்ஸ் வந்தா ரொம்ப ஈஸி. ஓகேவா? நீங்க லெட்டர் பார்த்த உடனே என்ன பண்ணுங்க, அந்தந்த லெட்டருக்கான நம்பரை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தென் பிளஸ் பண்ணியிருக்காங்களா மைனஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? எப்பவுமே நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ண போகும்போது உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த அப்கமிங் எக்ஸாம்ஸ் நீங்க அட்டன் பண்ண போகும்போது உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடி ரஃப் ஷீட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, A4 ஷீட். ரஃப் ஷீட் வாங்கின உடனே நீங்க என்ன பண்ணிருங்க, ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதிருங்க. ஓகேவா? எழுதிட்டு 1 2 3 போட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அந்த ஏபிசிடி எப்படி எழுதணும் அப்படின்றது நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? ஸோ இங்க நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ரஃப் ஷீட் வாங்கினோடனே ஏபிசிடி எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ பாதியா பிரிச்சுக்கணும். டோட்டலா நம்மளுக்கு எத்தனை லெட்டர்ஸு? 26. கரெக்டா? ஸோ ஆல்பபெட்ஸ் எத்தனை? 26. ஸோ இது எப்படி எழுதுனா, ஏ பி சி டி இ எஃப் ஹெச் ஐ ஜே கே எல் எம். ஸோ எம் வரைக்கும் பிரிச்சுக்கணும். ஓகேவா? தென் என் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே போடணும். என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் போடும்போது ஜென்ரலா 1 2 3 4 5 6 7 8 9 10 then 11 12 13 again 14 போடும்போது கீழே போட்டுக்கோங்க. 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகேவா? ஸோ நம்ம இப்படி போடும் பொழுது நம்ம அந்தந்த லெட்டருக்கான நம்பர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம், ப்ளஸ் வந்து அந்தந்த லெட்டர்ஸோட ஆப்போசிட்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஆல்ஃபா ரீசனிங்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி கொடுத்துருப்பானா, பிஒய் இஸ் ஈக்குவல் டு இ டேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தானா, ஸோ பிஒய் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா பிக்கு ஒய் ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஈக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? வி. ஸோ அப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைரக்ட் ஆப்போசிட் லெட்டர்ஸ் வந்து இந்த மாடல் வந்து அடிக்கடி கேட்பாங்க கொஷின்ஸ்ல. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம உட்காந்து கவுண்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பார்த்த உடனே ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ்ல வரணும்னாலும் இதான் ஈஸி. ஓகேவா? ஸோ அதனால இந்த மெத்தட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்போ நீங்க எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்பொழுதும் ஏபிசிடி இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா?
இது வந்து சும்மா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் ரஃப் ஷீட் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக ஆல்ஃபா ரீசனிங்லேருந்து 3 to 4 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஆனால் நோட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், அதாவது விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்ஸ் வரும். நம்ம வந்து எப்பவுமே இந்த வெளியில இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு என்க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வெளியில மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 1 2 3 3 நம்பர் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த 3 நம்பர் ஏதாவது ஒன்று பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நடுவில் இந்த 12 அப்படின்ற ஆன்சரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் செக் பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், தென் ஸ்கொயர்ஸ். ஓகேவா? இதுவே நம்பர்ஸ் ரொம்ப பெருசாக போச்சுன்னா வேணா நம்ம என்ன செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கியூப். ஓகேவா? ஸோ அது எப்படி வேணாலும் வரலாம். ஓகேவா? ப்ளஸ் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணாலும் ஆன்சர் நம்மளுக்கு இங்கே நடுவில் இருக்கிற இந்த 12 அப்படின்ற வரணும். ஸோ நீங்கள் ஒரு பேட்டர்ன் இதில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதே பேட்டர்னை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுலயே சப்ஸ்டியூட் பண்ணி அதே மாதிரி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணும். அப்போதான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ அதே பேட்டர்னை எகெயின் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும். புரிஞ்சுதா? இப்போ இந்த சம் நானே சொல்லித்தரேன் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 5 6 4 கரெக்டா? ஸோ நடுவில் இங்கே 12 இருக்கு. ஸோ என்னெல்லாம் பண்ணி பார்க்கலாம், 5 6 ஆர் 30. பட் ஆனால் 30 இங்கே -4 பண்ணாலும் 12 வராது. அதே 5 4s ஆர் 12, 12 6 சாரி 5 4s ஆர் 20, 20ல் 6 போச்சுனாலும் வராது, 14 தான் வரும். கரெக்டா? தென் இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 5 + 4 9, 9 + 6 15 வருது. ஸோ இதுவும் 12 வரல. ஓகேவா? ஸோ இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற 3 நம்பரும் 5 × 6 × 4. ஸோ 5 6 ஆர் 30, 30 × 4 என்னது 120. அப்போ 120ல நம்மளுக்கு இங்க என்னன்னு இருக்கு, 12 இருக்கா? அப்போ டிவைடட் பை 10. புரிஞ்சுதா? இப்போ ஒரு பேட்டர்ன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணா அது அடுத்ததுக்கும் போட்டு பார்க்கணும். ஸோ சேம் இதே பேட்டர்ன் அதுலயும் போடலாமா? 6 × 7 × 5. ஓகேவா? டிவைடட், ஸோ 6 7s ஆர் 42. 42 × 5 என்ன வரும் உங்களுக்கு தெரிலனா இங்க நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 42 5ன்றப்போ 5 2s ஆர் 10, 1 2 10 வரும். ஓகேவா? இங்க அதே மாதிரி 21 இருக்கா? அப்பனா என்ன பண்ணியிருக்காங்க, இதுவும் டிவைடட் பை 10. புரிஞ்சுதா? அப்போ இந்த இந்த ரெண்டு பேட்டர்னுக்கும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா தேர்ட் பேட்டர்னை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 8 4s ஆர் 32, 32 × 10 என்னது 320. கரெக்டா? ஸோ 320 டிவைடட் பை 10. ஸோ 0க்கு 0 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வரும் 32. புரிஞ்சுதா? ஸோ வெளியில இருக்கிற 3 நம்பரையும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 10. இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பேட்டர்ன் கண்டுபிடிக்க. ஓகேவா? நீங்க இதெல்லாம் வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கே ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணலாமா மைனஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி.
ஒரு 5 கொஷின்ஸ் நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறமா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? செகண்ட் கொஷின் காப்பி பண்ணியாச்சா? தேர்ட் கொஷின் ட்ரை பண்றீங்களா? தேர்ட் கொஷின் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பாருங்க, 13, 19, தென் அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, கீழே 4. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நம்பர்ஸை விட சின்னதாக தான் இருக்கு. அப்போனா என்ன பண்ணியிருப்பாங்க, எய்தர் மைனஸ் அப்படி இல்லைன்னா டிவிஷன், இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 19, 13, 19ல் 13 போச்சுன்னா 6 வரணும். ஆனால் இங்கே 4 இருக்கு. தென் இதுவும் சான்ஸே இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ 13 + 19. ஸோ என்ன வரும், 9 + 3 12, 32 வருது. ஆனால் இங்கே 4 இருக்கு. ஸோ 32/8 போட்டால் 4 வருமா? ஓகேவா? இப்போ இதே பேட்டர்னை நம்ம இதுலேயும் போட்டு பார்க்கணும். ஸோ அப்போ என்ன வரணும், 71 + 9. ஸோ 71 + 9 என்னது, 80. ஸோ 80/8 ஆன்சர் என்ன வருது, 10 வருதா? ஸோ நம்ம போட்ட பேட்டர்ன் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? தென் அதே இதுலேயும் ஃபாலோ பண்ணோம். 128 + 32. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 160 வரும். ஸோ 160/8. ஸோ எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ் 0. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 20. ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு நம்மளே என்ன பண்ணோம், அஸ்யூம் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணலாமா, டிவைட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்மளே அஸ்யூம் பண்ணி போட்டு பார்க்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதுவும் சேம், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். ஓகேவா? இப்போ இது பாருங்க, இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது, ஓகேவா, சர்க்கிள்ல தரும் பொழுது சின்ன நம்பர்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அப்பனா என்ன பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சின்ன நம்பர்ல இருந்து அப்படியே பெரிய நம்பர் போகுதா? ஸோ கண்டிப்பா மல்டிப்ளைலாம் வராது. ஸோ அடிஷன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஸோ இங்க 1 இருக்கு. கரெக்டா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, 1 2 அப்படின்றப்போ +1 வரணும். ஸோ +1 2, தென் +1 3. ஆனா இங்க 3 + 2 இங்க +1 வரல, என்ன வருது, 2 வருது. கரெக்டா? சரி, ஓகே. அப்போ வேற என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுதா, 1, அதாவது இங்க 8 கொடுத்துருக்கான். 5 + 3 தான் என்னது, 8. ஓகேவா? ஸோ அப்போ அதே பேட்டர்ன்ல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வரும் பொழுது 1 + 2, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த நம்பர் கிடைக்குது, தேர்ட் நம்பர். 1 + 2 3 கிடைக்குதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணா என்ன வருது, ஃபோர்த் நம்பர் வருது. ஸோ 2 + 3 என்ன வருது, 5. கரெக்டா? தென் தேர்ட் + ஃபோர்த் 5 + 3 8 வருதா? ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடியே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், 8 + 5. ஸோ அப்போ 8 + 5 என்னது,
8 plus 5 13 புரிஞ்சுதா? ஸோ சைடில் வேணால் எழுதிக்கோங்க. 1 plus 2 3 2 plus 3 5 3 plus 5 8 அப்போ 5 plus 8 13 ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? அதாவது அதே மாதிரி தான் சின்ன நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? பட் ஆனா பேட்டர்ன் பாருங்க, இங்க எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாமே சிங்கிள் டிஜிட்ஸ்லயே போகுது. ஸோ அதனால நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? ஸோ கம்பல்சரி ஏதாவது பிளஸ் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனா இங்க பாருங்க 4 7 15 29 அப்படியே 3 டிஜிட்ஸ் வரைக்கும் போதா? ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுல தான் இருக்கு? 3 டிஜிட்ஸ்ல தான் இருக்கு. அப்பனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்? மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ எய்தர் மல்டிப்ளை அதுல பிளஸோ மைனஸோ ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு. ஸோ நம்ம 4 வச்சு பார்க்கும் பொழுது 4 1s are 4, 4 2s are 8. நம்ம 4 ஸ்கொயர் கூட போட முடியாது, ஏன்னா 4 ஸ்கொயர் 16. ஸோ 16க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்பனா வராது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா மல்டிப்ளை தான். ஸோ 4 1s are 4, அப்படி பார்த்தா 4 plus 3 7 வருது. தென் பட் ஆனா 7 1s are 7, 7 plus 3 10 வரணும், வரல. கரெக்டா? அப்ப அது கிடையாது. நெக்ஸ்ட் 4 2s are போட்டு பார்க்கலாமா? ஸோ இங்க பாருங்க 4 2s are 8. ஆனா நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்கு? 7. இட் மீன்ஸ் -1. ஓகேவா? இப்போ இதே பேட்டர்ன் அடுத்து வருதா பார்க்கணும். இப்போ பாருங்க 7 2s are என்னது? 14. ஆனா நம்மளுக்கு ஆன்சர் இங்க என்ன இருக்கு? 15. அப்பனா +1 பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் எப்படி மாறுதுன்னா, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு -1, எகெயின் அடுத்த ரெண்டு நம்பர் +1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி -1 +1 சொல்லிட்டு நம்மளுக்கு மாறி மாறி வருது. எகெயின் திரும்ப செக் பண்ணி பார்க்கலாமா? தென் 15 into 2 நம்மளுக்கு என்ன வரும்? 30. அப்போ இங்க -1, இங்க +1, இங்க என்னதான் வரணும்? -1. ஸோ 30ல 1 போச்சுன்னா 29. ஸோ ஆன்சர் வந்துருச்சா? வெரி குட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ அதே பேட்டர்ன் தான் 29 into 2. ஸோ இது இப்போ நம்ம யூனிட் டிஜிட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இது வந்து என்ன வரும்? +1, சாரி -1. இது இது -1 போட்டோமா? தென் 9 2s are 18, +1 போடும்போது 9 வரும். அதே மாதிரி 9 2s are 18, -1 பண்ணும்போது 7 வரும். ஓகேவா? தென் 7 2s are 14, +1 வரும் பொழுது 235. அப்போ 235 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா போட்டலாம். ஸோ 235 into 2 -1. ஓகேவா? ஸோ இதுல நம்ம யூனிட் டிஜிட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 2s are 10, 10ல 1 போச்சுன்னா 9. ஸோ 9 இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னதான்? ஆப்ஷன் டி மட்டும்தான். பட் இருந்தாலும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 5 2s are 10, 1 6 7, 2 2s are 4, 470. ஸோ 470 -1 469. ஸோ புரிஞ்சுதா? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 3 செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனாலே நீங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிடலாம்? என்ன கொஸ்டினோ அங்க போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா -1 +1 -1 +1 எகெயின் -1 +1. அப்போ இந்த நம்பர்ல இருந்து என்ன பண்ணும்? -1. ஓகேவா? இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இப்போ சிக்ஸ்த் ஒன் பாருங்க. இதுல டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? சுத்தியும் 4 நம்பர்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ நடுவில் இருக்கிற நம்பர் தான் ஆன்சர். ஸோ நம்ம எதர் ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், ஸோ எது வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஸோ 2 minutes டைம் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் வருதான்னு. சரி, ஓகே, பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, இங்க 80 வருது, கரெக்டா? ஸோ நம்ம இதை எப்படி பண்ணோம் அப்படின்னா, இது வந்து எந்த மாதிரி எடுக்கலாம், அதாவது இந்த ரெண்டு எடுக்கலாம், இல்லைன்னா கிராஸ் இந்த ரெண்டும் எடுத்து பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா மேலே ரெண்டும் கீழே ரெண்டும் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பேட்டர்ன்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர், அதாவது 15 -5 இன்டூ 6 + 2, இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ 15ல 5 போச்சுன்னா என்னது? 10. ஸோ 6 + 2 8. ஸோ 80 வருதா? அதே மாதிரி ஸோ 9 - 4 இன்டூ 7 + 6. ஸோ 9ல 4 போச்சுன்னா என்னது? 5 இன்டூ 7 + 6 13. ஸோ 13 இன்டூ 5 நீங்க போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 65. ஸோ இதே பேட்டர்ன் அடுத்து என்ன வரும்? 13 - 11 இன்டூ 16 + 8. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் மைனஸ், இந்த ரெண்டும் பிளஸ், நடுவில் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 13ல 11 போச்சுன்னா என்னது? 2. தென் 16 + 8 வரும்போது என்ன வரும்? 24 வருமா? ஸோ 24 இன்டூ 2, ஆன்சர் என்ன வரும்? 48. ஸோ பேட்டர்ன் புரிஞ்சுதா? ஸோ லெஃப்ட்ல இருக்கிற ரெண்டும் மைனஸ், ரைட்ல இருக்கிற ரெண்டும் ஆடு, தென் ஃபைனலா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் இந்த சம் வேணாம், இது எகெயின் திரும்ப ரிப்பீட் ஆகும், இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ எயித்து சம். ஓகேவா? ஸோ எயித்து சம் பாருங்க. ஸோ ரெண்டுமே கீழே சின்ன நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 8 5, பட் ஆனால் இங்கே வரும்பொழுது ஆன்சர்ஸ் எல்லாமே எதில் இருக்கு? 2 டிஜிட்ஸ் நம்பராக இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ 8 5 ஆர் என்னது 40, ஆனால் இங்கே என்ன இருக்கு 89. ஸோ 40 இன்ட்டு 2 போட்டால் கூட உங்களுக்கு என்ன தான் வரும்? 80 தான் வரும். ஸோ இங்கே 89 இருக்கு. கரெக்டா? சரி, அதே தான். ஸோ 7 3 ஆர் 21, 21 ஸ்கொயர் போட்டாலும் 42 தான் வருது. ஸோ இங்கே 58 இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்பொழுது மட்டும் நீங்க எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்கொயர்ஸ். ஓகேவா? ஸ்கொயர்ஸ் போட்டு செக் பண்ணும். இப்போ பாருங்க, 8 ஸ்கொயர் என்னது 64. ஓகேவா? ஸோ 8 ஸ்கொயர் 64, 5 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 25. இப்போ இந்த ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 89 கிடைக்குதா? எய்தர் இந்த மாதிரி வரும்போது பிளஸ் வரும், இல்லைன்னா மைனஸ் வரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுதான் வரும். ஸோ நம்மளுக்கு இங்க இது 64 25ன்றது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வருது 89. ஓகேவா? ஸோ இதே பேட்டர்ன் இதுலயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன நம்பர்ன்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 9. எல்லாருக்கும் ஆன்சர் வருதா பாருங்க. சூப்பர். ஸோ சேம். ஸோ 7 ஸ்கொயர் நம்மளுக்கு 49, தென் 49 பிளஸ் 3 ஸ்கொயர் 9, 49 பிளஸ் 9 58 வந்துச்சா? தென் இப்போ இங்க போடும்போது 4 ஸ்கொயர் என்னது 16. ஸோ 16 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 97. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும். ஸோ 97ல 16 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 81. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 81னா எக்ஸோட வேல்யூ என்னது 9. ஏன்னா 9ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு என்னது 81. ஓகேவா? ஆப்ஷன் சி. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் 9th சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன நம்பர் தான். ஓகேவா? ஸோ இந்த வெளியில இருக்கிற 3 நம்பர் ஏதாவது பண்ணா நடுவில் இந்த நம்பர் வரணும். அப்போ கண்டிப்பா என்னதான் யூஸ் பண்ணிருப்பாங்க? பிளஸ் மைனஸ் இதெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ போட்டு பாருங்க பார்ப்போம். நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம். இந்த 2 நம்பர் எடுக்கலாம், இல்ல 3 நம்பரையும் சேர்க்கலாம், இல்ல இந்த 2 நம்பர் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் ஆனா நீங்க போடுற பேட்டர்ன் வந்து நடுவில் கரெக்டா ஆன்சர் வரணும். போட்டுட்டு சொல்லுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. Ah, 12. Very good.
ஸோ எப்படி வரும்? ஸோ இங்க பாருங்க, இங்க 1ல இங்க 4 இருக்கு கரெக்டா, ஆல்ரெடி இங்க 4 இருக்கு. ஸோ 1ல 1 போச்சுன்னா என்னது? 0. ஸோ 0 + 4 4. இப்படி எடுக்கலாமா? பட் எந்த மாதிரி பண்ணாலும் வராது. 1 + 4 5. 5ல 1 போச்சுன்னா 4 வரும். ஆனா இப்போ இங்க பாருங்க, 6 + 5 11 கரெக்டா. ஸோ 11ல 2 போச்சுன்னா 9 வருதா? தென் 9 + 7 16. ஸோ 16ல 4 போச்சுன்னா 12. இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா இந்த ரெண்டும் மைனஸ் பண்ணலாம். 1ல 1னா 0. 0 + 4 4. 6ல 2 போச்சுன்னா 4. 4 + 5 9. 7ல 4 போச்சுன்னா 3. 3 + 9 12. ஓகேவா? ஸோ 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட்லயுமே ஒரே ஆன்சர் தான் வருது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 12. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இந்த நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6. ஓகேவா? ஸோ இது ஒழுங்கா தெரியல. ஸோ 6 போட்டுக்கோங்க. மற்ற எல்லா நம்பரும் கொஞ்சம் கிளியரா தெரியுதா? ஓகேவா? சேம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டபுள் டிஜிட்ஸ்ல வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு மெத்தட் மல்டிப்ளை கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளை எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான், நானே சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ கொஷினே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால விட்டுறலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்போசிட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? 5 into 3 then into இந்த ரெண்டு ஆப்போசிட்டை மைனஸ் பண்ணிருக்காங்க. 10 minus 4. ஸோ 5 3s are எவ்வளோ? 15 கரெக்டா. இன்டூ 10ல 4 போச்சுன்னா 6. ஸோ 15 into 6 என்ன வருது? 90. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்டர்ன் போடுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்போசிட்ல இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தென் இந்த ரெண்டு நம்பரை வேர்ட்டிக்கலா இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டு எகெயின் மல்டிப்ளை தான் பண்ணும். ஓகேவா? ஸோ போட்டுட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ம் 9. வெரி குட். சூப்பர். எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? பேட்டர்ன் நானே சொல்லிட்டேன். ஓகேவா? சரி ஓகே. ஸோ அப்போ ஸோ என்ன பண்ணீங்க? ஸோ 3 into 3. ஸோ 3 into 3 9. 6 minus 5. ஸோ அப்போ into 6 minus 5. ஸோ 9. 9 into 1 நம்மளுக்கு என்னதான் வரும்? 9 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த சம் பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்ல கொடுத்துருக்கும் பொழுது ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்டா ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். வேர்ட்டிக்கல்ல தான் இருக்கும். இப்போ இதுல மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு? 1 2 3 4 4 ரோஸ் இருக்கு கரெக்டா. அப்போ இந்த 3 ரோஸோட ஆன்சர் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th ரோவா இருக்கும். ஓகேவா? இந்த இதுல அதே மாதிரி இந்த இதுல 1 2 3 4. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3ஓட தான் இந்த 4th ஒன். ஓகேவா? அப்போ 4th ரோ ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ். அப்போ இந்த வெர்டிகலா இந்த மூணையும் ஏதாச்சும் பண்ணா 33 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணும். ஓகேவா? ஸோ போட்டு பாருங்க பார்ப்போம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பரா தான் இருக்கு கரெக்டா. ஸோ அதனால என்ன வருதுன்னு போட்டு பாருங்க.
ஸோ ப்ளஸ் வராது இதில், ஓகேவா? மைனஸ் வரும். பேலன்ஸ் இன்னும் ஒன்று என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. நைன் கரெக்ட். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? இதுல எது பார்த்த உடனே கண்டுபிடிக்கலான்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த லாஸ்ட். ஸோ இந்த காலம் பாருங்க, 14 2 127. ஸோ இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாமா? 14 இன்ட்டு 2 என்னது? 28. ஆனா இங்க 27 இருக்கா? அப்போ 28ல 1 என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 12 இன்ட்டு 4 மைனஸ் 15. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 12 4s ஆர் என்னது? 48. மைனஸ் 15 போடும்பொழுது 33. ஆன்சர் வருதா? அப்போ நெக்ஸ்ட் அதே தான். ஸோ ஆல்ரெடி இதுவும் செக் பண்ணிட்டோமா? ஸோ அப்போ இதை மட்டும் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ 3 5s ஆர் 15 மைனஸ் 6. ஸோ 15ல 6 போச்சுன்னா என்ன வரும்? 9. ஸோ ஆன்சர் வந்து 9. எப்போவுமே இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டை வச்சு தேர்டை மைனஸ் பண்ணுறதோ இல்லை ப்ளஸ் பண்ணுறதோ வரும். இல்லைனா செகண்டும் தேர்டும் வச்சு ஃபர்ஸ்ட்டை மைனஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வரும், ஓகேவா? ஸோ மொத்தத்தில் எய்தர் ப்ளஸ் ஆர் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் வரும். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணுங்க. இது பாருங்க, ஒரே ஒன்று தான் இது. நீங்க பேட்டர்ன் ஃபாலோ என்னன்னு ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் இதை கண்டுபிடிக்க முடியும். சும்மா ட்ரை பண்ணுங்க, தெரியுதா பார்க்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. 466 341. ஸோ இந்த ரெண்டையும் என்ன பண்ணா 250 வரும். தெரிஞ்சிச்சா?
சரி ஓகே. இப்போ பாருங்க 466 341 எய்தர் பிளஸ் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா மைனஸ், மல்டிப்ளை எல்லாம் பண்ண முடியாது கரெக்டா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். 466ல 341 போச்சுன்னா எவ்வளோ? 6ல 1 5 2 1. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வருது? 125. ஆனால் இங்கே என்ன இருக்கு? 250. ஸோ 125ன்றது எதோட ப்ரைஸு? டூ டைம்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் 250 கிடைச்சிருமா? ஸோ பேட்டர்ன் புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ இதே பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதையும் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணிட்டு வர நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? வெரி குட். 232. ஸோ 116 இன்ட்டு 2 என்ன வரும்? 232. ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 13th ஒன். நம்ம இந்த மாடல் ஆல்ரெடி ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம்ல. ஸோ ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதில் ஒரே ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். இதில் டிவிஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸும் இருக்கு பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆ 30. வெரி குட். எல்லாருக்குமே வருதா? அதாவது கீழே இருக்கிற ரெண்டு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 8 4s are 32. ஓகேவா? ஸோ வர நம்பரை மேலே இருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணும். 32 டிவைடட் பை 2 16. ஸோ இதே பேட்டர்ன் தான் எல்லாத்துலேயுமே. போடுங்க பார்ப்போம். ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஃபைனலாக. ஸோ 30 வருதான்னு பாருங்க. சூப்பர். ஸோ 9 10s are 90. 90ல் 3 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 30. ஓகேவா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 14th. இதுவும் ட்ரையாங்கிள் தான். பட் ஆனால் இதில் பாருங்க கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே என்னது? ஸ்கொயர்ஸ். இது 13 ஸ்கொயரு, இது 12 ஸ்கொயரு. அப்போ கண்டிப்பா இதுக்குள்ளேயே என்னதான் வரும்? ஸ்கொயர் நம்பர் தான் வரும். ஸோ ஸ்கொயர் தான் வரும்னாலே ஈஸியா ரெண்டு நம்பர் என்ன பண்ணிடலாம்? ஒமிட் பண்ணிடலாம். ஸோ பியும் வராது, சியும் வராது. ஒன்று ஏ வரணும் இல்லைன்னா டி வரணும். ஓகேவா? சரி ஓகே, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இது எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்றத பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை.
225 கரெக்ட். தெரிஞ்சிச்சா? ஸோ 169 அப்படின்றது எதோட ஸ்கொயர்? 13ஓட ஸ்கொயர் கரெக்டா? அப்போ நம்மளுக்கு இங்க 13 வரணும். அப்ப 13ன்றது எப்படி வரும்? 4 3s are 12. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே இருக்கிற நம்பர் கூட ஆட் பண்ணும். ஸோ 4 3s are 12. 12 plus 1 13. ஸோ 13ஓட ஸ்கொயர் தான் 169. சேம் 5 2s are 10. 10 plus 2 12. 12ஓட ஸ்கொயர் தான் என்னது? 144. சேம் திங் 1 7s are 7. 7 plus 8 15. ஸோ 15ஓட ஸ்கொயர் தான் என்னது? 225. புரிஞ்சுதா? ஸோ இந்த சைட்ஸ்ல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு பேஸ்ல இருக்கிற நம்பர் கூட ஆட் பண்ணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம். ஸோ மொத்தம் வெளியில 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் வரும். ஓகேவா? நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம். லெஃப்ட் ரைட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் இல்லை மேலே கீழே. ஸோ எப்படி எடுத்தாலும் நடுவில் இந்த 26ன்ற ஆன்சர் வரணும். ஓகேவா? போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கீழேயே ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ நானே க்ளூ சொல்லிட்டேன், மல்டிப்ளிகேஷன் வரும். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சரி, ஓகே. சரி, நானே சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை. அதாவது 7 into 3 plus 1 into 5. ஸோ 7 3s are என்னது? 21. ஸோ 21 plus 5 26. ஆன்சர் வந்துச்சா? ஸோ இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க பாப்போம். ம் 7 கரெக்ட் ஆன்சர். ஸோ 11 into 7 plus 9 into 5. ஸோ 77 plus 45 ஆட் பண்ணிங்கன்னா 122 வரும். ஓகேவா? அப்போ அதே மாதிரி 9 5s are 45 ப்ளஸ் இங்கே எந்த நம்பருன்னு தெரிலல, ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 66.
அப்போ 3x is equal to 66ல 45 போச்சுன்னா என்ன வரும் 21. ஓகேவா 6ல 5 போச்சுன்னா 1, 6ல 4 போச்சுன்னா 2. அப்போ x ஓட வேல்யூ என்னது 7. ஸோ மல்டிப்ளைல இருக்கு இந்த சைடு வந்து டிவைட் ஆயிரும். ஸோ x ஓட வேல்யூ 7. ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க. தென் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. 16th ஒன். 16 ரொம்ப ஈஸி தான். வேணா க்ளூ கொடுக்குறேன். ஸ்கொயர் வரும் இதுலயும். ஸ்கொயர்ஸ் வெரி குட். 41. எப்படி வந்துச்சு தெரிஞ்சா? சூப்பர். ஸோ 1 2 இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுக்கும்போது இதுதான் ஆன்சர். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி ஸ்கொயர் நானே சொல்லிட்டேன்ல. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான். 2 ஸ்கொயர் 4. அப்போ 1 + 4 என்னது 5. 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ஆட் பண்ணா 25. அப்போ 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 41. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? சரி நெக்ஸ்ட் இது பாருங்க. இதான் லாஸ்ட் கொஸ்டின் இந்த பேட்டர்ன்ல. இதான் லாஸ்ட் 17th கொஸ்டின். இப்போ மேல என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன இதுவும் வந்து அடிஷன் தான். ஓகேவா? கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சுதா? இது இப்போ கீழே நான் மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு? 4 பாக்ஸ் இருக்கு. இந்த 4 பாக்ஸும் சூப்பர். 4 பாக்ஸும் ஆட் பண்ணுங்க ஒரு ஆன்சர் வரும். அதே ஆன்சர் தான் எல்லாத்துலயுமே ரிப்பீட் ஆகும். 19. ஸோ கீழே 8 + 2 10, 16, 19. மேலே பாருங்க அதே மாதிரி 6 + 4 10, 10 + 9 19. தென் 11 + 8 என்னதான் 19. அந்த 19 இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலா ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கா? ஸோ அந்த பாக்ஸ்ல என்ன வரும் 19. புரிஞ்சுதா? ஸோ இதோட இந்த மிஸ்ஸிங் நம்பர் பசில்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இதுல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? எக்ஸாமுக்கு மேக்சிமம் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல கொஸ்டின் பாருங்க. எப்பவுமே இந்த இந்த மாதிரி அதாவது ஒரு சைனை இன்னொரு சைனா மாத்த சொல்லுவாங்க. மாத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ
ஆல்ரெடி நம்ம போர்ட் மாஸ் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம தனியாக சிம்பிளிஃபிகேஷனில் இதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ போர்ட் மாஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ரூல் படி தான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல பிராக்கெட் இருந்துச்சுன்னா பிராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும். ஓகேவா? தென் அடுத்தது ஹாஃப் இருந்துச்சுன்னா அடுத்தது அதை சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், தென் அடிஷன், லாஸ்ட்டாக தான் சப்ராக்ஷன் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் நான் டைரெக்டாகவே போடுறேன். ஸோ இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளை இருந்தால் ப்ளஸ் போட சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்னா டிவிஷன், மைனஸ்னா மல்டிப்ளை, டிவிஷன்னா மைனஸ். அதே மாதிரி போடலாமா? 6 மல்டிப்ளை இருக்கிற இடத்துல என்ன போடணும்? ப்ளஸ். மைனஸ் இருக்கிற இடத்துல என்ன போட சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளை. ப்ளஸ் இருக்கிற இடத்துல டிவிஷன், தென் டிவிஷன் இருக்கிற இடத்துல மைனஸ். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன், இப்போ இதில் ப்ராக்கெட் இல்லை, ஹாஃபும் இல்லை. ஸோ டிவிஷன்ல இருந்தால் இது வருது. ஸோ முதல்ல டிவிஷன் பண்ணும். ஆனால் இங்கே 5/2ன்னு இருக்கா? ஸோ 2 வந்து 5 டேபிள்ஸில் போகாது. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே என்ன எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 6 + 4 × 5 /2 - 1. இப்போ இந்த 2ம் 4ம் கேன்சல் ஆகுமா? எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். கரெக்டா? அப்போ 6 + 5 2s are என்னது? 10. 10 + 6 16. ஸோ 16ல 1 போச்சுன்னா 15. ஓகேவா? நீங்க போட போட ஈஸியா இருக்கும். மோஸ்டா இந்த மாதிரி வராது. எப்பவுமே இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கம்பல்சரி அதுக்கு முன்னாடி என்னதான் இருக்கும்? மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ஷன்லாம் வராது. ஸோ கண்டிப்பா கேன்சல் ஆயிரும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. சேம் இது நான் மாத்துறேன். 5 பிளஸ் இருக்கிற இடத்துல என்ன போட சொல்லியிருக்கான்? மல்டிப்ளிகேஷன். கரெக்டா? நெக்ஸ்ட் 3 மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பிளஸ். 2 டிவிஷன் இருக்கிற இடத்துல என்ன போட சொல்லியிருக்காங்க? மைனஸ். 10 தென் மைனஸ் இருக்கிற இடத்துல என்ன போட சொல்லியிருக்காங்க? டிவிஷன். வெரி குட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் சால்வ் பண்ணும். ஸோ 5 10ல எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ். ஸோ டிவிஷன் முடிச்சாச்சா? அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஸோ 5 3s are என்னது? 15. ஸோ 15 + 2 - 2. ஸோ +2வும் -2வும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது? 15. ஆப்ஷன் சி. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஆனா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு சிபிடின்றனால சிஸ்டம் பார்த்து தான் சால்வ் பண்ணும். ஸோ இந்த பிளஸ் மைனஸ் என்ன மாற்ற சொல்றாங்கன்றத கரெக்டா பேப்பர்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணும். ஓகேவா? இப்போ 20th பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பரை மட்டும் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம் இருக்கிற இடத்துல என்ன போட சொல்லியிருக்கான்? 24. தென் சைனை மாற்ற சொல்ல. ஓகேவா? ஸோ சைன் அப்படியே இருக்கட்டும். எல் இருக்கிற இடத்துல என்னது? 8. தென் மல்டிப்ளிகேஷன். ஜே இருக்கிற இடத்துல என்னது? 4. தென் பிளஸ் பி இருக்கிற இடத்துல 6. அவ்வளோதான். ஸோ போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், பிளஸ். ஸோ இது ஈஸியாக கேன்சல் ஆகுமா? ஸோ எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். ஸோ 3 4s are 12. 12 + 6 18. ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து 21 ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். 21 வந்து அந்த லெட்டர்ஸ்க்கு பதிலாக சைனை போடணும். ஸோ ஆர் இருக்கிற இடத்துல டிவிஷன்,
பி இருக்கிற இடத்துல பிளஸ், ஸோ கியூனா மல்டிப்ளிகேஷன், ஓகேவா 8. அதுக்கப்புறமா நீங்க போர்ட் மாஸ் படி போடணும். வெரி குட், 18 கரெக்ட் ஆன்சர். ஸோ 21க்கும் ஆன்சர் என்னதான் வருதுன்னா 18. எல்லாருக்கும் வந்துச்சா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்கே டிவிஷன் வரும். ஸோ 9னா 2 டைம்ஸ், இது மல்டிப்ளிகேஷன். ஸோ 8 2s are 16, தென் பீனா என்னது ப்ளஸ், ப்ளஸ் 2 18, அவ்வளோதான். ஓகேவா, சின்ன நம்பர் தான். இப்போ 22nd பாருங்க. given interchanges, அதாவது இந்த இடத்துல பிளஸ் மைனஸ், அப்புறம் 5 8, பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போடணும். ஓகேவா, மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் போடணும். அதே மாதிரி 5 இருக்கிற இடத்துல 8 போடணும், 8 இருக்கிற இடத்துல 5 போடணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் கரெக்டாக வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் ஒன்றா தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுதா? ஸோ போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பரையும் சைனையும் மாத்திருங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா சொல்லுங்க பாப்போம். செகண்ட் ஆப்ஷனா? ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் தான். எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 8 இருக்கிற இடத்துல 5, அப்போ 52. மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ். ஓகேவா, தென் 3, எகெயின் 5 இருக்கிற இடத்துல என்ன போட சொல்லியிருக்காங்க 8, 38. தென் பிளஸ்னா மைனஸ், தென் 5 இருக்கிற இடத்துல 8ஆ, அப்போ என்ன வரும்னா 88ன்னு வந்துடும். இப்போ நம்ம எப்பவும் போல போடணும். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 8 + 2 10, 1, 5 + 3 8, 9, 90 minus 88. ஸோ 90ல 88 போச்சுன்னா என்னது ஆன்சர் 2. ஸோ கரெக்டாக இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டு தான். ஸோ வேணும்னா பேலன்ஸ் இருக்கிறத போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்டே கரெக்டாக வந்ததுனால பிரச்சனை இல்லை. புரிஞ்சுதா? சேம் அதே தான். 23rd பாருங்க. ஸோ நீங்கள் மாற்று ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மாற்றணும். அதே மாதிரி 1 and 3 மாற்றணும். ஸோ எந்த ஆப்ஷன் சொல்லுங்க? ப்ளஸ்ஸும் மல்டிப்ளிகேஷனும் 1 இருக்கிற இடத்துல 3 போடணும், 3 இருக்கிற இடத்துல 1 போடணும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்பரில் 31ன்றது என்னமா மாறும்? 13ன்னு மாறும்.
ஆப்ஷன் 2 கரெக்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதில் எல்லா நம்பர்ஸும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ இதில் போட்டாலே ஆன்சர் எது வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 13 அப்படின்றது என்னவா மாறும்? சாரி 31ன்றது 13 மாறும். ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? மல்டிப்ளிகேஷன். எகெயின் 3 இருக்கிற இடத்துல 1 போடணுமா? 4 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். தென் மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல ப்ளஸ். எகெயின் 31 என்னவா மாறும்? 13 மாறும். ஸோ 13ஐயும் 14ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 182 வரும். ஓகேவா? ஸோ 182 plus 13 ஆன்சர் 195. ஆப்ஷன் 2. ஓகேவா? புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 24 பாருங்க. ஸோ பிளஸ் இருக்கிற இடத்துல டிவிஷன் போட சொல்லியிருக்காங்க. மைனஸ்னா மல்டிப்ளை. அதே மாதிரி டிவிஷன் இருக்கிற இடத்துல மைனஸ், மல்டிப்ளிகேஷனா பிளஸ். அப்போ எந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆன்சர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் சைனை மட்டும் மாற்றணும். மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் எது கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஒரு ஒரு ஆப்ஷனாக போட்டு பாருங்க பார்ப்போம். இதுல எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா, இங்க பாருங்க, பிளஸ் இருக்கிற இடத்துல என்ன சொல்லியிருக்கான்? டிவிஷன். அப்போ இதுல எல்லாத்துலயும் பிளஸ் பார்க்கணும். பிளஸ் இருக்குன்னா டிவிஷன் அர்த்தம். அப்ப அந்த 2 டிவைட் ஆச்சுன்னா தான் அந்த டேர்ம் ஃபுல்லா வரும். கரெக்டா? இப்போ பாருங்க, இங்க டிவிஷன் வந்துச்சுன்னா 5 வந்து 7லயும் கேன்சல் ஆகாது. ஓகேவா? ஸோ 5 7ல கேன்சல் ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அதே மாதிரி இங்க பாருங்க. ஸோ இங்கேயும் பிளஸ் இருக்கா? பிளஸ் இருக்கிற இடத்துல டிவிஷன் போட்டிங்கன்னா 7 6ல கேன்சல் ஆகுமா? ஆகாது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. ஸோ இங்கேயும் பிளஸ் 5 கொடுத்துருக்கானா? ஸோ இங்கேயும் இந்த என்ன ஆகாது? கேன்சல் ஆகாது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரணும். ஸோ இந்த மாதிரி பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? தென் கண்டுபிடிச்சிட்டு ஒரு தடவை நீங்க என்ன பண்ணி பார்த்துக்கலாம்? போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 18 டிவிஷன் 6 தென் டிவைட் இருந்துச்சுன்னா என்னது? -7 தென் +5 into 2. ஸோ 3 டைம்ஸ் போகும். கரெக்டா? நான் கீழேயே போடுறேன். 18 டிவிஷன் 6 -7 +5 into 2. ஸோ 3 டைம்ஸ் போகுமா? தென் இது நோட் பண்ணிக்கோங்க. 5 2s are 10. ஸோ இதுலேயும் ஆன்சர் வரலையா? 5 2s are 10. ஸோ 10 + 3 13. 13ல 7 வராது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, நன். அதுதான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ வேற எந்த ஆப்ஷனும் சான்ஸ் இல்லை. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 18 வரல, வேற ஆன்சர் தான் வருது. ஓகேவா? ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ நன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 25 பாருங்க. 5 into 4 15.
7 into 8 49, 6 into 5 24. அப்பனா 8 into 4 என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இதுவும் வந்து குவிஸ் தான், ஓகேவா, பசில்ஸ் மாதிரி. இப்போ இதில் பாருங்க, நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் 5 4s ஆர் என்னது 20, ஆனால் இங்கே 15 கொடுத்துருக்கான். அப்போனா எதால் மைனஸ் பண்ணியிருக்கான், 5ஆல் மைனஸ் பண்ணியிருக்கான், கரெக்டா? ஸோ நான் இங்கே போடுறேன் 5 into 4 minus 5. இப்போ அடுத்தது அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாமா? 7 8s ஆர் என்னது 56, ஆனால் இங்கே 49 இருக்கு. அப்போ 56ல் 49னா எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது? 7. ஸோ இந்த ரெண்டை வச்சு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு எகெயின் ஃபர்ஸ்ட் நம்பராலேயே அதை என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 6 5s ஆர் 30, அப்போ மைனஸ் 6 பண்ணா 24. ஆன்சர் வந்துச்சா? அப்போ 8 4s ஆர் 32, மைனஸ் 8, ஆன்சர் என்ன வரும்? 24. புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான், நானே சொல்லித்தரேன். 64 into 52, ஆனால் என்ன கொடுத்துருக்கான்? 17. இந்த மாதிரி மெத்தடில் வரும்பொழுது இதை விட இது ரொம்ப சின்ன நம்பர்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மல்டிப்ளையே கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ ஏதோ இந்த ரெண்டு நம்பர் ஏதோ பண்ணி தான் நம்மளுக்கு என்னவா வந்திருக்கு, 17 வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க. வெரி குட். ஸோ 6 + 4 + 5 + 2. ஸோ 6 + 4 என்னது 10, + 5 + 2 7. அப்போ ஆன்சர் என்னது 17 வந்துடுச்சா? அதே மாதிரி 4 + 8 என்ன வருது 12, + 5 + 6 என்ன வருது 11. ரெண்டையும் ஆட் பண்ணா 23 வந்துடுச்சா? அப்போ டைரக்டா ஆன்சர் போயிடலாமா? 8 + 4 12 + 10 22. புரிஞ்சதா? ஸோ இந்த மாதிரியும் மாடல் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதாவது இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ரெண்டுமே 2 டிஜிட் 2 டிஜிட் வந்து இந்த மாதிரி அதை விட ரொம்ப சின்ன நம்பர்னா ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம், ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 27 பாருங்க. இது வந்து அதாவது சேம் பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது தான் ஆன்சர். அப்போ இதையும் ஏதாச்சும் பண்ணும், ஓகேவா? 169ன்றப்போ கன்ஃபார்ம் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்றது கண்டுபிடிச்சலாம், ஓகேவா? ஸோ பெரிய நம்பரா இருக்கா? ஸோ அப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் 12 அப்படியே எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ 12 ஸ்கொயர்ன்றது எனக்கு என்னது 144. பட் ஆனா எனக்கு இங்க 5 இருக்கா, 5 ஸ்கொயர்ன்றப்போ நம்மளுக்கு என்ன வரும் 25 வரும். 169 வருது, கரெக்டா? தென் அதே மாதிரி 4 ஸ்கொயர் அப்படின்றது என்னது 16. ஸோ 2 ஸ்கொயர் 4, ரெண்டையும் ஆட் பண்ணா 20 வருதா? ஸோ அதே மெத்தட் நீங்க போடலாமா? ஸோ 7 ஸ்கொயர் என்னது 49. ஸோ 49 + 3 ஸ்கொயரும் 9 தான். அப்போ ஆன்சர் என்ன வரும் 58. 9 + 9 18, ஸோ 58.
புரிஞ்சதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான். 456 315. ஸோ 4 plus 5 plus 6 into 3 plus 1 plus 5. ஸோ 15 into 9. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? சாரி, மல்டிப்ளை பண்ணால் 135. ஸோ அதே பேட்டர்ன் தான் இதுக்கு ட்ரை பண்ணலாமா? ஸோ 4 plus 2 என்ன வருது? 6 into 4, 5 plus 4 9, 9 plus 2 11. ஸோ 6 into 11, ஆன்சர் என்னது? 66. ஸோ உள்ள இருக்கிற டிஜிட்டை ஆட் பண்ணிட்டு இந்த பிளஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். புரிஞ்சதா? நெக்ஸ்ட் 29 பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான், சொல்லுங்க பார்ப்போம். டுவெண்ட்டி நைனுக்கு இது மல்டிப்ளையே வராது. ஓகேவா? இதுல பாருங்க, அதாவது இந்த ரெண்டும் 7 3s are என்னது? 21. கரெக்டா? 21 minus 8 13. அதே மாதிரி 8 2s are 16. 16 minus 6 10. அப்போ 4 3s are என்ன வரும்? 12. 12 minus 8 என்னது? 4. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் 4. இதுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒன்று பண்ணும், அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் 30. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த சம் நானே சொல்கிறேன். 8 9 7 6. ஆனால் ஆன்சர் என்ன வருது? 4. அப்போனா உள்ள ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, 8 ஆட் நம்பராக எடுக்கணும். இப்படி 8ல் 7 போச்சுன்னா எவ்வளோ? 1. 9ல் 6 போச்சுன்னா என்னது? 3 4. அப்போ அதே மாதிரி 5 6 2 3. 5ல் 2 போச்சுன்னா 3. 6ல் 3 போச்சுன்னா 3. 3 plus 3 6. அப்போ 2 8 6 4. ஸோ இதில் போச்சுன்னா -4. 8ல் 4 போச்சுன்னா +4. ஸோ -4 + 4, ஆன்சர் என்ன? 0. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் ஓவர். ஓகேவா? நாளைக்கு நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம்.